ஏங்க பேபிக்கு அவங்களோட மில்க் டீத் எப்படி விழுகுதானே போகுது. அதுக்கு போய் எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? கேரே பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு பெரிய மித்துங்க. பால் பல்லு தானே, போனா போட்டும், பெர்மனன்ட் பல்லு வந்துரும்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. This is 20 days 20 dental mythbuster series day 7 for World Oral Health Day 2025. See, பேபி டீத்ல டோட்டலா 20 பல்லு இருக்கும். 6 மாசத்துல வர ஆரம்பிச்சு 3 வருஷத்துல ஒரு ஃபுல் செட் கம்ப்ளீட் ஆயிடும். 6 to 7 இயர்ஸ்க்குள்ள பெர்மனன்ட் டீத் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே இது 12-13 வயசுல மொத்த பெர்மனன்ட் டீத்துமே ஆல்மோஸ்ட் வந்திருக்கும். பட் இங்க क्वेश्चन என்னன்னா, பேபி டீத் போனா நமக்கு என்ன, பெர்மனன்ட் டீத் இருக்குல்ல அப்படிங்கிறது தான். பால் பல்லு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? பேபியோட ஸ்பீச் டெவலப்மெண்ட், சூயிங் அண்ட் டைஜஷன், அண்ட் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிற பெர்மனன்ட் பல்லுக்கு கூட ஸ்பேசிங்க பண்ணி கொடுக்கறது இந்த பால் பல்லு தான். பால் பல்லு தானே, போனா போகட்டும் அப்படின்னு நீங்க கேர் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அதோட ரிசல்ட் என்ன ஆகும் தெரியுமா? சிவியர் டூத் டீகே, early tooth loss, ஸ்பீச் டிஃபிகல்டிஸ், ஈட்டிங் டிஃபிகல்டிஸ், அதோட இன்ஃபெக்ஷன்ஸும் ஸ்ப்ரெட் ஆகலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டா ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, பால் பல்லுல வர டீகேனால அடுத்து வரப்போற பெர்மனன்ட் பல்லும் சீக்கிரமா வீக் ஆயிடும் சொல்றாங்க. இந்த வேல்யூபிளான மில்க் டீத்தை பிரிசர்வ் பண்றதுக்கு நீங்க ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். அது டீத்தை கொஞ்சம் டேமேஜ் பண்ணாம ப்ரொடெக்ட் பண்ணும். விழுக போற பல்லு தானே கேர் பண்ணாம இருந்துடாதீங்க. வர March 20 வேர்ல்ட் ஓரல் ஹெல்த் டே. இந்த வருஷத்துல இருந்து உங்க டென்டல் ஹெல்த்தை கேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. This will be helpful for you and your smile.